ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் நெடுவாசல் பகுதி மக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியுள்ளனர். அதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்டறியலாம். ராஜ்குமார், நெடுவாசல் பகுதி மக்கள் முதலமைச்சர் இடையேயான சந்திப்பு எப்போது தொடங்கியது? யார் யாரெல்லாம் சென்று அவரை பார்த்திருக்கிறார்கள்? காயத்ரி, அதாவது ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து நெடுவாசல் கிராம பகுதி மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை 20 நிமிடத்திற்கு முன்பாக போராட்ட குழுவினர் தலைமை செயலகத்தில் சந்தித்து தற்போது முதலமைச்சருடன் போராட்ட குழுவினர் பேசி வருகிறார்கள். இந்த போராட்ட குழுவில் வேலு அவருடைய தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவினர் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்கள் பேசி வருகிறார்கள். இந்த சந்திப்பின் உடன் முக்கிய அமைச்சர்கள், நிதியமைச்சர் ஜெயக்குமார், அதுபோன்று அமைச்சர் எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போதும் அவர்கள் இருந்து வருகிறார்கள். தொடர்ந்து போராட்ட குழுவினர் ஏற்கனவே முதலமைச்சரை சந்திக்க வேண்டும், அதாவது ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திதான் போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த பகுதி மக்களுடைய போராட்டம் இன்று 14வது நாளாக எட்டியிருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சருடன் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கை அவர்களிடம் இருந்து வந்தது. நேரடியாக சந்தித்து பேச வேண்டும் என்று ஏற்கனவே அமைச்சர்கள் மூலமாக இதற்கான தகவல்களும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது டெல்லியிலிருந்து சென்னைக்கு நேற்று இரவு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் திரும்பியிருக்கிறார். இன்று அவருடன் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது இந்த சந்திப்பானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்னும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த சந்திப்பு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் போராட்ட குழுவினருடன் முதலமைச்சர் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது, தமிழக அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை இந்த திட்டத்தில் என்னவாக இருக்க போகிறது என்றும், அதே போன்று 2 நாள் பயணமாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றிருந்தார். அங்கு பிரதமர் நரேந்திர மோடியிடம் போராடி வரக்கூடிய நெடுவாசல் கிராம பகுதி மக்களுடைய போராட்டம் குறித்தும் இதற்கு எதிர்ப்புகள் குறித்தும் பிரதமர் மோடியிடம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருந்தார். அதை செய்தியாளர்களிடம் அவர் வெளிப்படுத்தியிருந்தார். எனவே பிரதமர் மோடியிடம் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்தும் மத்திய அமைச்சரிடம் பேசப்பட்ட விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த போராட்ட குழுவினருடைய நடைபெற்று வரக்கூடிய இந்த சந்திப்பிலும் அவர் பேச இருக்கிறார் என்று தகவல்கள் தெரிகிறது. எனவே இந்த திட்டத்தை கைவிடுவது குறித்து மத்திய அரசிடம் தமிழக அரசு என்ன மாதிரியான அணுகுமுறைகளை மேற்கொள்ளும், போராட்ட குழுவினருடன் தமிழக அரசு என்ன விதமான எதிர்பார்ப்புகளும் அதே போன்று என்ன மாதிரியான வாக்குறுதிகள் தமிழக அரசு கொடுக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து இந்த சந்திப்புக்கு பிறகு தெரிய வரும். அதே போன்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்புக்கு பிறகு இந்த போராட்ட குழுவினர் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேச இருக்கிறாங்க. காயத்ரி.